இங்க வந்து ஸ்பெஷல் என்னன்னா ஒரு நடராஜர் ஸ்டாச்சு இருக்கு, சிலை இருக்கும். அது 5.5 அடி அளவு இருக்கும். 5.5 அடி மரகதத்தால் செதுக்கப்பட்டது இது. உலகிலேயே இவ்வளோ பிரம்மாண்டமான மரகத சிலை பார்க்கவே முடியாது. இங்க மட்டும் தான் இத பார்க்க முடியும். இந்த சிலையை வந்து சந்தனம் பூசி மேனி தெரியாமல் இருக்கும். ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும்தான் அந்த சந்தனத்தை எடுத்து பக்தர்களுக்கு முழு சிலையை காட்டுவார்கள். அந்த சந்தனத்தை எடுத்து பக்தர் கோடிக்கு அதை கொடுப்பாங்க. இன்றைக்கும் சிவபெருமான் இங்கு வாழ்வதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கோயிலோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 3000 வருடங்களாக காய் கனிக்கும் மரம் ஒண்ணு இருக்கு. மரம் ஒண்ணு இருக்கு. இங்கதான் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் செய்த இடம் இது என்று ஒரு நம்பிக்கை இருக்கு. மண்டோதரி தனக்கு சிறந்த சிவபக்தர் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட திருத்தலமும் இங்கதான். இங்கதான் அவங்க சிவனை நினைத்து தியானம் செய்த போது சிவனே இவங்களுக்கு குழந்தையாக மடியில வந்து காட்சி கொடுத்தார்கள். இதுவே ஆதி சிதம்பரம் என்றும் கூறுவாங்க. அதாவது சிதம்பரத்தில் நடராஜர் ஆடுவதற்கு முன்பே இங்கு நடனம் புரிந்தார் என்பது ஒரு நம்பிக்கை. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார் இந்த தலத்துலதான். அதாவது உத்திரம் என்றால் ரகசியம், கோஷம் என்றால் மங்கை. ஒரு மங்கைக்கு ரகசியம் உபதேசித்ததால் உத்தர கோஷ மங்கை என்று பெயர் வந்தது. இப்படி மந்திரம் உபதேசித்த போது 1000 சிவனடியார்கள் அதனை ரகசியமாக கேட்டார்கள். அவர்களை சிவபெருமான் லிங்கங்களாக மாற்றினார். ஆதலால் ஒரே இடத்தில் இங்கு 1000 சகஸ்ர லிங்கங்கள் பார்க்க முடியும். மாணிக்க வாசகர் இதனை பற்றி திருவாசகத்தில் மனமுருகி பாடினார். இங்கு இருக்கும் பிரதான சாமி வந்து மங்களநாதர். அவர் சுயம்பு லிங்கத்துல இங்க காட்சி அளிக்கிறார். இதனால இவர்களை வந்து பிரளய காலீஸ்வரர், அதாவது உலகம் அழிந்த பிரளய காலத்திலும் இத்தலம் அழியவில்லை. இவரை கும்பிட்டால் பயம் நீங்கி தெளிவு உண்டாகும் என்பது நம்பிக்கை. அம்மன் வந்து மங்களாம்பிகை, மங்களம் அள்ளி தருவார். அம்மனுக்கு சிவனுக்கும் அருகில் இருப்பார்கள். அப்புறம் இங்க இருக்கிற இலந்தை மரம் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இங்கு சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு காட்சி தந்தார் என்று வரலாறு கூறுகிறார்கள். இது இன்னும் பசுமையாகவும் இருக்கும். இந்த இலந்தை மரம் வந்து இன்னும் பசுமையாக இருக்கும். இங்க இருக்கிற தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம். இங்கு குளித்து சிவபெருமானை தரிசித்தால் நம் பாவம் கரையும் என்பது நம்பிக்கை. இங்க இந்த மரகத நடராஜர் ரொம்ப வீரியம் நிறைந்ததாக இருப்பார்கள். அதாவது ரொம்ப பவர்ஃபுல் வைப்ரேஷன் இங்கேருந்து வெளிவரும். அப்புறம் இங்க வந்து அந்த மரகத சிலை அருகில் நின்று நாம் கேட்டால் ஓம் என்று பிரணவ மந்திரத்தை கேட்கலாம். இது கல்லோட சக்தியா அல்லது இறைவனோட சக்தியா என்று இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. மரகதம் ரொம்ப மென்மையான கல். அதை பாதுகாப்பதற்காக தான் சந்தனம் பூசப்படுகிறது. சந்தனம் வந்து கோவில்ல இருக்கிற எல்லா சத்தங்களையும் அப்சார்ப் பண்ணும் தன்மை உடையது. வருடம் ஒரு முறை அந்த சந்தனத்தை எடுக்கும்போது அந்த சக்தியை மனிதர்கள் உணரலாம். யாழி சிலை இங்க இருக்குது. அந்த ஒரு சில யாழி சிலைகள்ல வந்து கல் உருண்டையை பார்க்கலாம், அதை உருட்டி பார்க்கலாம். ஆனா அந்த கல் உருண்டையை வெளியில எடுக்க முடியாது. இதெல்லாம் இந்த சிற்பிகளுடைய சிறந்த கை வேலைப்பாடு. நந்தி சிலை வந்து சிவனை நேரடியாக பார்ப்பதில்லை. மற்ற கோயில்கள் எல்லாம் நந்தி சிலை சிவனை நேரடியாக பார்க்கும். இந்த கோயில்ல இல்லை. அந்த நந்தியோட காதுல ஒரு குச்சியை திணித்தால் மறுகாது வழியாக வெளிவரும்.
அப்புறம் தாழம்பூ வழிபாடு பெரும்பாலும் சிவன் கோயில்ல பாவிக்க மாட்டாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும் சா தாழம்பூவை பாவிப்பார்கள். எதனால பாவிக்கிறது இல்ல மத்த கோயில்னா, சிவபெருமான் கிட்ட பொய் சொன்னதுக்காக தாழம்பூவுக்கு ஒரு சாபம் உண்டு. அதனால தான் தாழம்பூ இங்க தாழம்பூவ மற்ற கோயில்ல பாவிக்க மாட்டார்கள். ஆனா தாழம்பூ சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டதால் இந்த கோயில்ல மட்டும் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அ நம்ம எல்லோருக்கும் மங்களநாதர், மங்களாம்பிகை அவர்களுடைய அ அம் பிளெஸ்ஸிங்ஸ் என்னைக்குமே நமக்கு எல்லாம் இருக்கட்டும். தேங்க் யூ. न चाप्योम भूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा पाणिपादं न चोपास्तपायु चिदानन्दरूप शिवोऽहं न दैमे द्विषरागो न मे लोभमोहो न मे वै मदो नैव मत्सरि भाव न धर्मो न चार्थो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञ अहं भोजनं नैव भोज्यं न भोक्त चिदानन्दरूप शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव मत्ता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वच्च सर्वत्र सर्वेन्द्रियाणं न च सङ्गातं नैव मुक्तिर्न मेय चिदानन्दरूप शिवोऽहं Thank you. Wonderful, Gayatri. Very